மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் சங்கடஹர சதுர்த்தி இன்று. அதே மாதிரி குபேர பூஜை செய்ய உகந்த நாள், குரு பகவானுக்கு உகந்த நாள். தட்சிணாமூர்த்தியாக சிவபெருமான் கோவிலில் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வழிபாடு பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 22/8/2000 இன்றைக்கி வந்து சுப முகூர்த்த நாள். அதே மாதிரி வாஸ்து செய்ய மிக மிக நல்லது. காலை 7:30 7:59 மனை, ஆலயம், கிணறு வாஸ்து செய்ய நன்று. 22/8/2024 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள், திருதியை திதி. காலையில் 6 வரைக்கும். அதற்கு பிறகு சங்கடஹர சதுர்த்தி திதி, உத்திரட்டாதி, தியாஜிதம், சித்த யோகம், சங்கடஹர சதுர்த்தி. வாஸ்து செய்கின்ற நாள் காலை 7:23 to 7:59 மடம், ஆலயம், கிணறு வாஸ்து செய்ய நல்ல தினம். மெட்ராஸ் தினம், மெட்ராஸ்னு உதயமான தினம். இன்றைக்கு வந்து சுப முகூர்த்த தினம். இன்று தென்னை, மா, புளி, பலா வைக்க நன்று. இன்று தென்னை, மா, பலா, புளி வைக்க நன்று. இன்றைய சூரிய உதயம் வந்து 6:05. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் செவ்வாய் குரு, மிதுனம் கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் புதன், சூரியன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10:15 to 11:45. தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு எதுவுமே இல்லை. நம்ம எந்த தப்பு செய்தாலும் அதை நம்ம ஒப்புக்கணும். அதே மாதிரி கௌரி நல்ல நேரம் 12 to 1, மாலை 6:30 to 7:30. இன்றைக்கு வந்து பரிகாரம் வந்து தைலம். ராகு காலம் 1:30 to 3, குளிகன் 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. சந்திராசிரமம் வந்து பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேணாம். அதாவது தெய்வ சிந்தனைகளை, இறை வழிபாட்டில் இருங்க. ராசி பலன்: மேஷம் ஜெயம், ரிஷபம் நஷ்டம், மிதுனம் ஆதரவு, கடகம் அமைதி, சிம்மம் வரவு, கன்னி சினம், துலாம் வீம்பு, விருச்சிகம் அனுகூலம், தனுசு இன்பம், மகரம் அன்பு, கும்பம் மேன்மை, மீனம் வெற்றி. சந்திராசிரமம் பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். நாளைக்கும் சுப முகூர்த்த நாள். சதுர்த்தி திதி வந்து நாளைக்கு மாலை வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி வந்து சங்கடஹர சதுர்த்தினாலே இங்கே வந்து எங்கள் சிவன் கோவிலில் வந்து சாயங்காலம் 2 பிள்ளையாரை வச்சு அபிஷேக ஆராதனை பண்ணுவாங்க. சாயங்காலம் அதில் நீங்கள் கலந்துக்கோங்க. அவருக்கு மிகவும் உயர்ந்தது வந்து அந்த அது என்ன அந்த நாங்கள் வந்து அருகம்புல் வச்சு வழிபடுங்க. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அருகம்புல் வச்சு வழிபட்டோம்னாவே அவர் அதுக்குத்தான் மயங்குவார். அதனால் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும். அருகம்புலுக்கு விற்கிது. இல்லாட்டின்னா சுத்தமான இடத்துல இருக்கிறத பறித்து நீங்கள் வைங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்றைக்கு வியாழக்கிழமை, குரு பகவானுக்கு உகந்த நாள். சிவபெருமான் கோயிலில் இருக்க தட்சிணாமூர்த்தியை மஞ்சக்கண்ட கடலை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி அவருக்கு இன்றைக்கி வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறவங்க செய்யுங்க. சாய்பாபா இது பண்ணுறவங்க இது பண்ணுங்க. சாய்பாபாவை கும்பிட்றவங்க. அதே மாதிரி குருவிக்கு உகந்த நாள். நீங்கள் யாரை குருவாக நினைத்திருந்தாலும் அவங்கள வந்து இது பண்ணுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீ கணபதியினோட காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் தத் விஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத்.
ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். இன்னைக்கு வந்து குரு பகவான் வியாழக்கிழமைங்கிறதுனால குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் நாம் பார்க்கலாம். ஒரு குறைஞ்சது ஒரு 27 தடவையாவது சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீ குரு ஓம் விருஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத். ஓம் விருஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத். ஓம் விருஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத். குறைந்தது ஒரு 27 தடவையாவது சொல்லுங்கள், ஒரு 12 தடவை சொல்லுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் சொல்லுங்கள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ. குலசேகர பெருமாள் அருளியது. இது தினமும் ஏதோ ஒரு ஸ்தோத்திரத்தை வந்து தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. அது வந்து அவ்வளவு ஒரு ரொம்ப நல்லது. நான் வந்து இதை சொல்கிறேன். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். அதனால் வந்து இந்த சத்யநாராயண பூஜை இதில் வந்து அவ்வளவு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாருமே இதை படிங்க. கோதானம் மகிமை. நம்ம கோதானமெல்லாம் செய்ய முடியாது. கோமாதாவை வணங்கினாவே வந்து போதுமானது. கோமாதாவை நடராஜர் சிவகாமி தாமையார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கல்வி இயக்கம், பெண்கள் பாதுகாப்பு இயக்கம், நமக்கு இது ரொம்ப தேவைங்கிறதுனால இதை நான் வந்து இது பண்ணுறேன். கோபூஜையின் மகிமை. தேவர்கள் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்த பொழுது பார்க்கடலிலிருந்து தோன்றியவள் தான் காமதேனு. பூலோகத்தில் கோக்களாக இருப்பவை காமதேனுவின் சந்ததியரே. கோக்களின் பாதங்களினால் ஏற்படக்கூடிய பலன்களை சொல்லி மாள முடியாது. அவற்றின் பாலினாலும் நெய்யினாலும் யாகங்கள் செய்யப்படுகின்றது. இப்போதும் அப்படிப்பட்ட யாகங்கள் செய்யப்படுவதன் காரணத்தினாலேயே மழை பொழிகிறது. தாயை விட சிறந்தவள் பசு. பசுவானது காமதேனுவின் அம்சம். எனவேதான் தனது ஒவ்வொரு பாகமும் மனிதனுக்கு பேர் உபகாரம் செய்கின்றது. அதனுடைய பாலானது பகவானின் அபிஷேகத்திற்கு நிற்க பயன்படுகிறது. நம் உடல் வளர நம் பசுவின் பால், தயிர், மோர் இவைகளையும், புத்தி வளர வெண்ணெய், நெய் இவற்றுகளையும் பயன்படுத்துகின்றோம். அதன் சாணமும் மூத்திரமும் பயிர்கள் செழிப்புடன் வளர உரமாக பயன்படுகிறது. கோவானது இன்னும் பல வழிகளில் பயன்படுகின்றது. அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை என்ற பெரியோர் வாக்கு அதை போல உடல் ஆகும். தாயை விட சிறந்தவர் வந்து பசுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு புக்கில் இருக்குது. உதவுகிறவர்களுக்கு தாய் ஒருவளே தான். அதனால் கோமாதா என்று அழைக்கின்றோம். அதனை பிரதட்சணம் செய்வதே ரொம்ப நல்லது. பசுவுக்கும் கன்றுக்கும் நடுவில் எக்காரணம் கொண்டும் போகக்கூடாது. கோவின் பின்புறத்தை தொட்டு கண்களில் ஒட்டிக்கொள்ள வேண்டும். அத்தனை தெய்வங்களும் பசுக்குள் அடங்கும். கங்காஸ்நானம் செய்த பலன் உண்டாகும் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். தீராத துன்பங்கள் தீரும். பூஜையில் கோவை பார்த்தாலே போதுமானது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, திருமணமானவுடன் பசு ஒன்றை வளர்க்க தொடங்க வேண்டும். அந்தணர்களுக்கு எந்த கஷ்டமும் நம்ம கொடுக்கக்கூடாதான். கோவில்களில் நாம் தரிசித்தால் ரொம்ப நல்லது. தொழில் விருத்தி, திருமண தடை, வியாபார விருத்தி நடக்கும். புத்திரபாகியம், குடும்ப நலன் ஏற்படும். கோமாதா பூஜையில் கலந்து கொள்வதனாலேவே ரொம்ப சிவியராக இருக்கும்.
பிள்ளையாரை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, பிள்ளையார் முழுமுதற் கடவுள். நாம் எந்த செயல் செய்கிறதாக இருந்தாலும் அவரை வணங்கி, நல்லதுக்காக இருந்தாலும் சரி கெட்டதுக்காக இருந்தாலும் சரி, அதனால் நம்ம அவரை வணங்கிட்டு தான் எந்த ஒரு செயலும் செய்யணும். அதனால் பிள்ளையாரனோட பெருமையே முழுமுதற் கடவுள் அவர் தான். விக்னம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஊருக்கே போனால் கூட, ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனால் கூட, ஒரு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு குழந்தைக்கே ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட தலை சுற்றி ஒரு தேங்காய் போய் பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு வாங்க. ரொம்ப 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 நல்லது. கண் திருஷ்டியிலேருந்து எல்லாம் இது பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி எங்கள் பாட்டி எல்லாம் தேள், பூரான் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் கண்ணில் பட்டாக்கா அதில் ஒரு 10 பைசா நாணயமோ ஒரு 8 அணாவோ 1 ரூபாவோ அதை இது தேள் காசு, இது பூரான் காசு, இது பாம்பு காசுன்னு சொல்லி அந்த பிள்ளையார் உண்டியில் போட்டுட்டோன்னா, அதை சொல்லி போடணும். உண்டியில் போட்டுட்டோன்னா அதை நமக்கு கண்ணில் காட்டாமல் பார்த்துக்குவாங்க. அது என்னமோ ஒரு பூ இருக்குங்க, அது அந்த பூவை வச்சு வணங்குவாங்க. உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. என்னைக்காலும் முடிஞ்சுது. இன்னும் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. இந்த ஆவணி மாதத்தில் தான் நமக்கு பிள்ளையார் சதுர்த்தி வருது. கிருஷ்ண ஜெயந்தி, பிள்ளையார் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி 22ஆம் தேதி, ஆவணி 22ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி. விநாயகர் சதுர்த்தி ஆவணி 22ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இந்த மாதம் நிறைய இது இருக்குது. அதாவது ஸ்ரீ ஜெயந்தி, அதாவது கண்ணன் ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, சட்டமுனிநாதர் ஜெயந்தி, செவ்வாய் ஜெயந்தி, விநாயகர் ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, ஓணம், ஹயக்ரீவர் ஜெயந்தி, நடராஜர் அபிஷேகம் இந்த மாத கடைசியில், ஆவணி மாத கடைசியில் மொத்தம் 6 அபிஷேகம் தான் நடக்கும். அதில் ஆவணி மாதம் வர லாஸ்ட்டில் ஒரு அபிஷேகம் நடக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். அதே மாதிரி கேது தோஷம் இருக்கிறவங்க, கேது தோஷம் நடக்கிறவங்களும் பிள்ளையாரை நம்ம வணங்கினால அதனோட தாக்கம் குறையும். ஏன்னா அவர் கேதுக்கு அதிபதியே. அந்த இதை விநாயகர் குறைச்சிடுவார். கேது தசை, கேது மகாதசை இருக்கிறவங்கலாம் இது நீங்கள் பிள்ளையாரை வழிபடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக மையத்திற்கு பெண்கள் பாதுகாப்பு இயக்கம், கல்வி இயக்கம் உங்களை அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே, அடுத்த வீடியோ.